இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இவ்வளவு ஈஸியாக பயத்திலிருந்து விடுதலை ஆகலாம்னு இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும், அது எந்த வகையான பயமாக இருந்தாலும் சரி, அதற்கு எல்லாம் ஒரு ரெமெடி இருக்கிறது. பட் அந்த ரெமெடியை வெறும் தியரியாக இல்லை, ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான பயங்கள் இருக்கு. அதற்கு பலவிதமான பெயர்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கவுன்சிலிங், மெடிசன் அப்படின்னு சொல்லி இந்த பயத்திற்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பயம் என்பது ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை சரி பண்ண தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை சரி பண்ண முடியாது. ஏன்னா பயம் என்பது ஒரு பை ப்ராடக்ட். அதை சரி பண்ணணும்னா அந்த பயத்தை உண்டு பண்ணுகிற முக்கியமான காரணி, அதாவது மெயின் சோர்ஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அப்பதான் அந்த பயம் சரியாகும். முள்ளு செடியை நீங்க வெட்ட வெட்ட அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது வேரோடு பிடுங்கிட்டா வளரவே வளராது. அது மாதிரி பயத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடிய வேர் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம இன்னைக்கு வேரோடு பிடுங்க போறோம். அந்த பயத்தை உண்டு பண்ணக்கூடிய வேர் எதுன்னு முதல்ல பார்ப்போமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24 26 வரை உள்ள சம்பவத்துல இருந்து நம்ம அதை பார்க்க போறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் பிரயாணம் செய்கிறார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார். அப்பொழுது சீசர்கள் அதை கண்டு பயப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை மேலோட்டமா பார்க்கும்போது இயேசு சீசர்களை கடிந்து கொள்கிறார் என்பதை போலத்தான் தோன்றும். ஆனால் இதில் நமக்கு பயம் வருவதற்கான காரணம் என்ன என்பதை இயேசு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். சீசருடைய பயத்துக்கு காரணம் என்ன? அவர்களுடைய விசுவாசம்தான். அவருடைய விசுவாசம்தான் பயத்துக்கு காரணமாக இருந்தது. எனவேதான் அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று இயேசு கடிந்து கொண்டார். அதாவது அவருடைய பயத்துக்கு காரணம் அவர்களுடைய அற்ப விசுவாசமே என்பதை அவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். உணர்ச்சிகள் என்பது நம்முடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. நீங்க உணர்ச்சிகளை மாற்ற முயற்சி செய்தால் அது ஒருபோதும் மாறாது. அந்த முயற்சி தோல்வியில் தான் முடியும். ஆனால் உங்கள் விசுவாசத்தை மாற்றினால் உங்கள் உணர்ச்சிகள் மாறும், பயமும் மாறும். விசுவாசத்தை மாற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். இங்கு சீசர்கள் பயந்ததுக்கான காரணம், அவர்களுக்கு கடலில் நிறைய அனுபவம் இருந்தது. ஏன்னா அவர்கள் மீனவர்கள். இப்ப வீசுகிற மாதிரி காற்றும் கடல் கொந்தளிப்பும் இருந்தால் நிச்சயமாக படகு கவிழ்ந்து விடும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அனுபவங்களில் இருந்து அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை அவர்கள் நம்பினார்கள். எனவேதான் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இப்பொழுது எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் படகு கவிழாது. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? காற்றையும் கடலையும் படைத்தவர் படகிலே இருக்கிறார். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருப்பதற்கான காரணம் நம்முடைய பழைய அனுபவங்கள். நமக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் இந்த காரியம் இப்படித்தான் முடியும் என்று நான் நம்புகிறோம். அதனால் தான் பயம் வருகிறது. ஆனால் அதே மாதிரியான காரியம் இப்ப நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் போது உங்களுடைய பயம் தானாக மாறும். சிலருக்கு பைக்கு அல்லது கார் ஓட்ட பயமா இருக்கும். காரணம் என்ன? அவர்களுக்கு தன்னால் இது முடியாது, எனக்கு கார் ஓட்ட வராதுன்னு நம்புகிறார்கள். அதனால தான் பயம் வருகிறது. ஒரு சில பேர் சில விபத்துக்களை நேரில் பார்த்திருப்பார்கள். அதனால் உண்டான அதிர்ச்சினால அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் வண்டி ஓட்டும் போது எனக்கும் இப்படி ஆகிவிடுமோ என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த யோசனையும் அந்த நம்பிக்கையும் தான் அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பயத்தை மாற்ற வேண்டுமென்றால்
நம்பிக்கையை மாற்ற வேண்டும். நம்பிக்கையை எப்படி மாற்றுவது, அதை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக பிளாஸ்டிக் சேர் அப்படின்றதே கிடையாது. ஸ்டீல் சேர் அல்லது மரச்சேர் மட்டும்தான் இருந்தது. பிளாஸ்டிக் சேர் முதல்ல வந்தபோது அதில் உட்கார்றதுக்கு பயமா இருந்தது. ஏன்னா பிளாஸ்டிக் லேசா உடையக்கூடியது. அதனால நம்ம வெயிட் தாங்குமா தாங்காதா அப்படின்னு சந்தேகம். முதல்ல உட்கார்றப்ப கொஞ்சம் பயந்து தான் உட்கார வேண்டியதா இருந்தது. போக போக அந்த பயம் போயிடுச்சு. முதல்ல ஏன் பயம் இருந்தது, பின்னாடி அந்த பயம் எப்படி போனது? முதல்ல பிளாஸ்டிக் சேர் என்னோட வெயிட்டை தாங்குமான்னு சந்தேகம் இருந்தது. பிளாஸ்டிக்கை நம்ப முடியல, அதனால தான் பயமா இருந்தது. ஆனா ஒரு 2-3 தடவை சேர்ல உட்கார்ந்து பார்த்த பிறகு அது என்னோட வெயிட்டை தாங்கும் என்ற கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஆனா என்ன காட்டிலும் ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க அந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றத பார்த்தப்ப, அட இவங்க வெயிட்டே தாங்குதுன்னா கண்டிப்பா நம்ம வெயிட்டையும் தாங்குன்ற முழு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பயமும் முழுசா போயிடுச்சு. நம்பிக்கை மாறின உடனே பயமும் மாறிவிட்டது. இப்ப நம்பிக்கை மாறினதுக்கு காரணம் என்ன? எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன உண்மை? இந்த பிளாஸ்டிக் சேராலையும் என்னுடைய வெயிட்டை தாங்க முடியும் என்பதுதான் அந்த உண்மை. அப்ப உங்க வாழ்க்கையில பயம் மாறணும்னா உங்களுடைய விசுவாசம் மாறணும். விசுவாசம் மாறணும்னா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அது மாறாது. விசுவாசம் மாறணும்னா உண்மை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மைக்குத்தான் விசுவாசத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? அது என்ன பயமா இருந்தாலும் சரி, அந்த பயத்துக்கு காரணம் நீங்க ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க நம்புறது உண்மைன்னே வச்சுக்குவோம். அப்படி நீங்க நம்புறது உண்மையா இருந்தா உங்களை போலவே எல்லாருக்கும் அந்த பயம் கண்டிப்பா வரும்ல. ஏன்னா அது உண்மை இல்லை. மற்றவர்கள் எல்லாம் பயப்படல, ஆனா நீங்க மட்டும்தான் அந்த விஷயத்துல பயப்படுறீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க ஒரு பொய்யத்தான் நம்புறீங்கன்னு தெளிவா நீங்க புரிஞ்சுக்க முடியும். உதாரணமா இப்ப உங்களுக்கு ஃப்ளைட்ல பறக்கிறதுனா பயமா? இந்த பயம் ஏன் வருது? ஃப்ளைட் ஒரு வேளை கிராஷ் ஆயிருமோன்னு யோசிக்கிறோம், அதனால தான் பயப்படுறோம். அப்ப இந்த பயம் போகணும்னா என்ன செய்யணும்? உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஃப்ளைட்ஸ் பறக்குது, அதுல எவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்க, அதுல எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துல உலகம் முழுவதிலும் 10 லட்சம் முறை ஃப்ளைட்ஸ் பறக்குது. அதுல 1.3 ஃப்ளைட்ஸ் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது 0.001%. அப்படின்னா 99.99% நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தைரியமாக டிராவல் பண்ண முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம்னா என்ன? 100க்கு 100 உண்மை. அதுக்கு பேர் தான் சத்தியம். அப்போ ஒரு விஷயத்துல விடுதலை ஆகணும்னா உங்களுக்கு உண்மை தெரியணும். உங்களுக்கு என்ன பயம் இருக்கும், அந்த பயம் எத்தனை % உண்மையின் அடிப்படையில் இருக்குன்னு அப்படின்னு மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அது பொய்ன்னு உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்பவே உங்க பயம் உங்களை விட்டு போயிடும். உங்க பயம் மாறணும்னா உங்க விசுவாசம் மாறணும். உங்க விசுவாசம் மாறணும்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. God bless you.